பிரச்சனைக்கு அப்புறம் ஜனநாயக படத்தை எவ்வளவு தைரியம் தான் ரிலீஸ் பண்ணுவீங்க. அந்த FDFS ஷோக்கு கண்டிப்பா நாங்க பிரச்சனை கொடுப்போம். கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரியே ஒரு சம்பவம் நடக்கிறது கேரண்டி அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு சில தீய சக்திகள் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. கீழே பாக்குறீங்களா, இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய கரண்ட் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல கான்ட்ரவர்ஷியான எல்லா திங்ஸுமே ஓப்பனா போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இப்ப கரண்டா அவருக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. இந்த மாதிரி FDFS ஷோல விஜயோட ரசிகர்களுக்குள்ள ரசிகரா கலந்து அங்க மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தியேட்டர் நாசம் பண்றதா இருக்கட்டும், ஸ்கிரீன்ஸை உடைக்கிறதா இருக்கட்டும், ரசிகர்களுக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சில தீய சக்திகள். சோ அது பண்ணிட்டா தியேட்டர் ஓனர்களுக்கு லாஸ் ஆகும். சோ இதனால கேஸ் ஃபைல் பண்ணப்படும். ஏதாவது பிரச்சனை பெருசாச்சுன்னா அடுத்து அதுக்கு அப்புறம் ஜனநாயகம் கொடுக்கப்படுற அதிக ஸ்கிரீன்ஸ் எல்லாமே குறைக்கப்படும். ஸோ இதனால பராசக்தி நிறைய ஸ்கிரீன்ஸ் ஓடும். ஜனநாயகன் ஸ்கிரீன் குறைக்கப்பட்டுச்சுன்னா அதோட இன்கம் குறையும், எல்லாமே ஒரு பிளாக் மார்க்கா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பின்னாடி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை நாம இப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எஸ் ஓகே நீங்க பிளான் பண்ணுங்க, ஆனா ஒரு ரசிகரா நம்ம அவரை செலிப்ரேட் பண்ணதான் போறோம், ரைட்டா? விஜய நம்ம தூக்கி கொண்டாடுங்க, தியேட்டர்ல கோவில் மாதிரி சாமி மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனா அந்த இடத்துல எவ்வளோ ஒருத்தன் ஒரு கருப்பாடு வேலையை காட்ட ரெடியா தான் இருப்பான். அவன் மட்டும் உங்க கண்ணில் பட்டானா அவனை அப்படியே அடிச்சு வெளியே தள்ளிடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரிதான் கரூர்ல எப்படியோ ஒண்ணு நடந்துச்சு. பட் அதுல நிறைய பேரோட இழப்புகளும் இருந்துச்சு, ரைட்டா? இந்த செலிப்ரேஷன்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி நல்லபடியா எப்படியும் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலுங்கிற ஒரு சோகமான நியூஸை கொடுத்துட்டாங்க. அடுத்து 12ஆம் தேதி ரிலீஸ் ஆனாலும் சரி, 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனாலும் சரி, அப்போ செலிப்ரேட் பண்ற அந்த முதல் காட்சியில எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு போலீஸும் தரணும். ஆனா தியேட்டருக்குள்ள போயிட்டா நம்ம ஃபேன்ஸ் நாம தான் செலிப்ரேட் பண்றோம், நாமளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். தளபதிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சவுக்கு சங்கரோட அந்த கிடைச்ச அந்த விஷயம் ரூமரா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மத்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம உங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.